டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். போன வாரம் நண்பரோட வீட்டு விசேஷத்துக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் வச்சாங்க. அது அல்வாவா கேசரியான்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா நம்பவே முடியலைங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அது கேசரி தான். கேசரியை இந்தளவுக்கு டேஸ்ட்டாக வைக்க முடியுமான்னு அன்னைக்கு தாங்க பார்த்தோம். இன்றைக்கி அதே டேஸ்ட்டில் எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் ஒரு கல்யாண வீட்டு கேசரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக அருமையான மெத்தடில் உங்கள் வீட்லேயும் கல்யாண வீட்டில் எப்படி கேசரி போடுவாங்க அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி போட போகிறோம் டீ கடை கிச்சனில். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் உயரமான பாத்திரமாக எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் உள்ளே சேர்த்துட்டோம். அதோடு சேர்த்து ஒரு 1/4 கப்பு நெய், இதுவும் ஒரு 50 ml இருக்கும், அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். மொத்தமாக 100 ml சேர்த்துருக்கோம். கல்யாண வீடுனாலே கொஞ்சம் அந்த மாதிரி நெய், அந்த எண்ணெய் இதோட அளவுகள் எல்லாம் கூடும்போது தான் நமக்கு அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட் வரும். அதனால தான் அவங்களுக்கு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி எனக்கு வீட்டில் வரலன்னு நம்ம வீட்டில் எல்லாமே குறைச்சி பயன்படுத்துவோம். ஆனால் அங்கே தாராளமாக பயன்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ நம்ம அதே மெத்தடில் தான் போட்டுட்ருக்கோம். இப்போ நமக்கு நல்லா உருகி வந்துருச்சு. உருகி வந்தோடனே இப்போ நம்ம கலருக்கு ஒரு 3 பிஞ்ச் அளவு நம்ம சாதாரண ஆரஞ்சு ரெட்டு கேசரி பவுடர் தான் உள்ளே சேர்க்குறோம். அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக அந்த எண்ணெயில், லேசான சூடான எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இங்கே ரவை நம்ம மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்திருக்கோம். 200 கிராம் ரவை எடுத்திருக்கோம். வெயிட்டில் 200 கிராம், மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு ரவை. நம்ம சாதாரண ரவை தான். இப்போ தான் நம்ம வறுக்கவே போகிற ரவையை இப்போ நம்ம அந்த 200 ரவையும் இந்த நெய் எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிறணும். எண்ணெய் சூடு இந்த மாதிரி நல்லா மொழுன்னு வரணும். இந்த அளவுக்கு நமக்கு அந்த எண்ணெயும் நெய்யும் இருந்தால் தான் நமக்கு அந்த ரவை கருகாத அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். அப்படியே ரோஸ்ட் ஆகி வரணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த கேசரி கிண்டி முடித்து எடுத்து சாப்பிடும்போது நமக்கு அந்த கையில் ஒட்டாமையும் நல்லா அந்த ரவையோட அந்த ஒரு பருமன் நல்லா தெரியும் நமக்கு. இப்போ நமக்கு ரவை கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷமாக நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெய் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கருகாமல் நல்லா அதுலேயும் அந்த எண்ணெயிலே வெந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் ரவையை நல்லா வறுத்த பிறகு ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 25 கிராம் திராட்சை, உலர் திராட்சை, அதை நம்ம இதிலே போட்டு வறுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டோம்னா டக்குன்னு அதே நமக்கு நிறம் மாறிடும். அதுக்காக நம்ம இந்த ரவையை வறுத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே போட்டோம்னா நமக்கு கரெக்டாக அது ஒன்று போல் வறுபட்டு வந்துடும். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த ரவையை நல்லா அந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா வறுத்துடணும். இப்போ நம்ம இந்த கேசரிக்கு தண்ணி 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். 1 லிட்டர் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடணும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். சூடான தண்ணி தான் ஊற்றணும். இந்த ரவையில் சூடான தண்ணியை கொஞ்சம் அப்படியே பார்த்து மெதுவாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஆவி அடிக்கும். அதனால் தள்ளின்னு கை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கிட்டு அப்படியே எல்லா தண்ணியும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம அந்த சூடான தண்ணியை ஊற்றிட்டு கலந்து கொடுங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரவை நமக்கு நல்லா வெந்து வரணும். இது வரைக்கும் நமக்கு அந்த எண்ணெயிலே நெய்யில் தான் வெந்திருக்கு. இப்போ நமக்கு தான் தண்ணியில் வெந்து வருது. இன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த கல்யாண வீட்டு கேசரியில் தண்ணியோட அளவு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எதுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னா அது கொஞ்சம் லிக்விடாக தான் இறக்குவாங்க. அப்புறம் நம்ம சீக்கிரமே ரெடி பண்ணிடுவாங்க. அந்த லிக்விடாக இறக்கும்போது அப்புறம் நம்ம பழுமாறும்போது நமக்கு அந்த கெட்டித்தன்மை கிடைக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி அந்த மெத்தடில் தண்ணியோட அளவை கூடுதலாக வச்சு போட்டிருக்கோம். அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம கலந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். அந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நமக்கு உப்பி கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ நமக்கு குழையக்கூடாது ரவை. அப்போ குழையாமல் இருந்தால் தான் நமக்கு அந்த வலுவழுப்பு இல்லாமல் அந்த கேசரி சாப்பிடும்போது நமக்கு அந்த ரவை அப்படியே முத்து அப்படியேவும் கொஞ்சம் அப்படியே குருணை மாதிரி நமக்கு தெரியும். அது இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது தான் நமக்கு வரும். நம்ம சரியான அந்த ஒரு எண்ணெயில் நம்ம வறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சூடு இல்லாமல் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் களி கணக்காக போயிடும். நமக்கு அந்த கேசரியோட அந்த ஒரு டேஸ்ட்டும் அந்த மெத்தடும் வராது. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடும். தண்ணி நம்ம கூடுதலாக வச்சுருக்கோம். கூடுதலாக வச்சு நம்ம மீடியமான ஹீட்டில் கிண்ண உடனே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ரவை சுண்டி வந்த உடனே இப்போ நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு இன்றைக்கி நம்ம மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு, அதாவது அரை கிலோ சீனி நம்ம எடுத்திருக்கோம். அதை நம்ம உள்ளே போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே நமக்கு அந்த ஜீனி மெல்ட் ஆகி வரும். மறுபடியும் மெல்ட் ஆகி லூஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம கெட்டியாக வந்துச்சுல, இப்போ நம்ம ஜீனி சேர்த்த உடனே மறுபடியும் லூஸ் ஆகிரும். இப்போ நல்லா கலந்து கொடுங்க. அந்த ஜீனி எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி. நமக்கு ஜீனி போட்ட உடனே அங்கங்கே நமக்கு இந்த மாதிரி கட்டி ஆகிற மாதிரி தெரியும்.
ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ நீங்கள் பார்த்த உடனே தெரியும் நல்லா லிக்விட் மாதிரி நல்லா சூப்பராக வருதா, இந்த மாதிரி வரணும். நல்லா கலந்து விடுங்க. எவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு, இப்போ நம்ம ஜீனியை போட்டோடனே நமக்கு அது தண்ணியாக மாறிடுச்சு. இப்போ அந்த மீடியமான ஹீட்லேயே நல்லா அந்த ஜீனியை போட்டு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நமக்கு அப்படியே கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப லிக்விடாக இருந்துச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காய் வந்துச்சு. அந்த திக்காய் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ரவை நமக்கு அப்படியே தெரியுதா, அப்படியே அந்த ரவை பூரா அப்படியேவும் தனித்தனியாக தெரியும், குலையாமல் தனித்தனியாக தெரியும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த கேசரி, கல்யாண வீட்டு கேசரினாலும் சரி, நம்ம கடையில் வாங்குகிற கேசரினாலும் இந்த மெத்தடில் ரெடி பண்ணுவோம் நாங்கள். ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள், தனி ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் போட்டு ஒரு 50 ml மட்டும் கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு 50 ml மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு அந்த ஒரு நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு ஒரு 1/2 மூடி போல் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோம்னா கொஞ்சம் இனிப்பாகவும் நல்லா தித்திப்பாகவும் இருக்கும். போட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஏலக்காய் தூளும் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்ம அந்த சூடான தண்ணி ஊற்றி ரவையில் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நமக்கு இது ரெடியாக டைம் எடுக்கும். அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த கரெக்டாக மேட்சிங்காக நீங்கள் அடுத்தடுத்த பொருளை போட்டு கிண்டி கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா சூப்பராக வரும். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நமக்கு நம்ம ஒரு அப்பளம் ஃப்ளோவாக விழுந்துச்சா, இப்போ நம்ம கொஞ்சம் திக்காக விழுகுதா, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆறின பிறகு நம்ம கரண்டியில் எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். நம்ம இதை விட ரொம்ப கெட்டியாக எடுத்துட்டிங்கன்னா கரண்டியில் எடுக்கும்போது ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு இப்போ நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம கொஞ்சம் ஆறி வரும்போது நமக்கு நல்லா கெட்டியாக கரண்டியில் எடுக்கிற மாதிரி சூப்பராக வந்துடும். கொஞ்சம் ஆறட்டும், நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ நம்ம கேசரி கிண்டி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் சூடு குறையலை, சூடாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி லிக்விடாக வச்சோம், இப்போ நமக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு அப்படியே நம்ம அப்படி நைஸாக அப்படியே எடுத்தோம்னா அச்சா சூப்பராக வரும். அப்படியே கொண்டு நம்ம அப்படியே வச்சிங்கன்னா அலேக்கா சூப்பராக அந்த மாதிரி நல்லா வரும். பார்த்தீங்கன்னா அந்த கேசரி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படி விரலில் எடுத்து சாப்பிடும்போது விரலில் வந்து அந்த பிசுபிசுப்பே இருக்காது. சாப்பிட்டு பார்ப்போம். வா, கேசரி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லி குணா படத்தில் கமலஹாசன் சொல்லுவார். இது அதையும் தாண்டி ஒரு மிக சிறந்த சுவையில் இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு கேசரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி குக்கிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் சாம்பார் செய்யும்போது புளிப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற புளிப்பு கம்மியாயிரும். இதே மாதிரி ஒரு குக்கிங் டிப்ஸோட நாளைக்கு வீடியோலையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.